ஏற்கனவே அந்த காலத்திலே எம்ஜிஆர் படத்தை தடங்கல் பண்ண மாதிரி இன்னைக்கு விஜய் மாட்டின்னு இருக்கிறார் இந்த கதையில். இதுதான் அரசியல் உள்நோக்கமே தவிர வேற எந்த கதையுமே கிடையாது. இதுதான் உண்மை. வேற எந்த விதமான காரணமும் கிடையாது. மெயின் காரணம் அதான் இருக்குது. அதுதான் இருக்குது. அரசியல் கதை தான். அவர் வளர்ந்து வர்றது யாருக்கும் பிடிக்கல. அதனால இதை இப்படி பண்றாங்க, டைட் பண்றாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுனால அவருக்கு ஓட்டு அதிகமாக நினைக்கிறீங்களா? இன்னும் பப்ளிசிட்டி அதிகமாகுது இல்லை, கூடுதலாக அவருக்கு ஆளுங்க சேர்றாங்கல்ல, அதில் அந்த ஒரு போராட்டம் தான், வேற ஒன்றும் இல்லை. அரசியல் கட்சிக்காரங்க பண்ணுறது தான் இது. ஆமாம், இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டு அவங்கள ரொம்ப தொல்லை கொடுக்குது. அவரும் அவங்கள தான் திட்டுறாரு. அதுதான் இப்போ தகராறுன்றாங்க எல்லா பொதுமக்கள் சார்பாக. இதெல்லாம் உண்மை தான். வேறு எந்த இதுவும் பாயிண்ட்டும் எங்களாட்ட இல்லைப்பா. 2027 தேர்தல்கள் எந்த மாதிரி அமையும்? இவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. உடனடியாக வந்து ஆட்சியெல்லாம் அமைச்சிட முடியாதுங்க. உடனடியாக வந்து ஆட்சியெல்லாம் அமைச்சிட முடியாது. யாருக்கு வெற்றின்றது அது யாரும் சொல்ல முடியாது. ஆமாம், அது எங்கள் கட்சி அதிமுகவில் நாங்கள் ஜெயிக்கிறதா நாங்கள் இருக்கிறோம். விஜய் தனியாக ஜெயிக்கிறது இருக்கிறாரு. திமுக வராங்க, பல கட்சியெல்லாம் ஒன்றா வருது. அதனால் யாருக்கு வெற்றின்னு சொல்ல முடியாது. விஜய் ஜெயிப்பாருன்னு நான் உறுதியாக சொல்ல முடியாது. ஆமாம், இப்போ வந்து ராமதாஸ் என்ன முடிவு எடுப்பாருன்றது தெரில. அது அப்போ உள்ள சண்டை. அது அவங்க தான் அந்த பஞ்சாயத்தை அவங்க தீர்த்துக்கணும். அவங்க இவர் அன்புமணின்னா சொல்கிறாரு, நான் என் கட்சி இது, நான் வைக்கிறது தான் கூட்டணின்றாரு. ராமதாஸ் கிடையாதுன்றாரு. அது எப்படி முடியும்னு தெரியாதுங்க. தொகுதி பங்கீடுலாம் கூட முடிஞ்சு போச்சு. எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. அதான் இப்போ ஏடிஎம்கேலேருந்து செங்கோட்டையன் பிரிஞ்சு போயிருக்காரு. அதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான எஃபெக்ட்டுமே கிடையாது. செங்கோட்டையன் போனதுனால எங்களுக்கு எந்த இது இழப்பும் கிடையாது. எடப்பாடியாரை வச்சு நாங்கள் ஜெயிப்போம். ஜெயலலிதா அம்மா பேரை சொல்லி ஜெயிப்போம், எம்ஜிஆர் பேரை சொல்லி ஜெயிப்போம். சரிங்க. ஆமாம், செங்கோட்டையன் அங்கே போய் இணைஞ்சதுனால அதிமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இப்போ எங்கிருந்து போன ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் இருக்காருல்ல, ஆமாம், அதெல்லாம் திரும்ப கூட வந்தா சேர்த்துக்க மாட்டேன்ற ஒரு ஆமாம். அவர் வந்து அவரை எதுவும் நம்ப முடியலையா? இங்கே எங்கள் கிட்ட பேசுகிறாரு, அடுத்த கட்சிக்காரங்கிட்ட போய் பேசுகிறாரு, பல இதுவெல்லாம் செய்கிறாரு. அது யாருக்கும் கட்சியில் பிடிக்கல, வேணான்றாங்க. ஆமாம், பன்னீர்செல்வமோ செங்கோட்டையனோ இவங்க யார் போனாலும் அதிமுகவுக்கு பாதிப்பு கிடையாது. நாங்கள் எலெக்ஷனில் நிற்கிறது உறுதி. இரட்டை அலியில் எடப்பாடியார் தலைமையில் இது எல்லாம் நடக்கும்.